வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சாம்பார் சாதம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Mama Veedu. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் தோரம் பருப்பு. அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிக்கலாம். கழுவுன அரிசி பருப்பு கூட 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சாதம் குழஞ்சி வரணும், அதுக்காக தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஜீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், பூண்டு 5-6 பல், சின்ன வெங்காயம் 5-6 அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். தக்காளி 1 பெருசாகவே கீறி போட்டுக்கலாம், ஏன்னா குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, 4-5 சொட்டு நல்லெண்ணெய். மூணுலேருந்து 4 விசில் விடுங்க. சாதமும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் 2 ஸ்பூன், எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், பல்லாரி வெங்காயம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி, இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி விதை, மிளகு, வெந்தயம், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் அரிசி. மல்லி விதை 2 ஸ்பூன், 10 மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தோட அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். ஜீரகம் 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி. 5 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக, 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி அவ்வளோத்தையுமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், பீன்ஸ்,
வெள்ளை பூசணி, மசாலாவும் காய்கறியும் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்துடுச்சு. டேஸ்ட் பார்த்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். புளிக்கரைசலை காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம இப்போது சாதத்தோடு சேர்த்துடலாம். சுவையான நம்மளோட சாம்பார் சாதம் இப்போது ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.